ம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ராமர் இருக்கும் இடமே அயோத்தி. தசரதன் ஒரு வாட்டி அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நிறை நர அவங்களுக்கு தெரியுது. அப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஆஹா நம்ம இனிமேல் ஆட்சியில் இருக்கக்கூடாது, பசங்கள்லாம் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. இது இயல்பாக எல்லாருக்கும் நடக்கிறதான். பசங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆட்சி பொறுப்பு இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாலாம் பசங்களுக்கு பொறுப்பை ஒப்படைக்கிறது. அதே மாதிரி தசரதனும் என்ன பண்ணார், தன்னுடைய மூத்த மைந்தனான ராமருக்கு ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சியிலேருந்து விலகி ராமருக்கு பொறுப்பை ஒப்படைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணார். இதற்காக உடனே எந்த முடிவு எடுத்தாலும் அவர் அவருடைய மனைவி கைகேயிட்ட, அவருக்கு 4 மனைவிகள், அவர்கிட்ட கைகேயி 3 மனைவிகள். அதில் கைகேயிட்ட போய் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் ஆலோசனை பண்ணுறாரு. நல்லா ராமர் பிரியமான மகன், அவனுக்கு முடிசூட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கைகேயி ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எப்போதுமே அரசவை ஒரு இது வேணும்னா அதை அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அங்கே இருக்க அமைப்புலவர்கள், வசிஷ்டர், குலகுரு இவங்கள்ட்டையெல்லாம் வச்சு இந்த மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன், அரசவையிலேருந்து விலகிட்டு ராமரை முடிசூட்டணும், அயோத்திக்கு ராமரை முடிசூட்டணும்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒரே மனதாக சரின்னு சொல்லிட்டாங்க. அந்த நாளிலே எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் தசரதர் முடிவு பண்ணியிருக்காரு. எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன வருத்தம்னா, தசரதன் ஆட்சியிலேருந்து நீங்கிறது கொஞ்சம் வருத்தம். இதை தன்னுடைய இன்னொரு மனைவிகள் சுமத்ரா இவங்கள்ட்ட எல்லாம், கோசலை இவங்கள்ட்ட சொல்கிறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, ராமன்கிட்ட போய் ராமா நாளையிலேருந்து நீ பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தந்தை சொல்கிறத அப்படியே கேட்குற ராமர் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டிருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் ராமரோட பட்ட எழுப்பு விழாக்கு, முடிசூட்டு விழாக்கு எல்லாரும் ரொம்ப தயாராக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கைகேயி கூட அவங்க ஃப்ரெண்டு கூனின்னு ஒருத்தவங்க, அதாவது மண்டோதரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கைகேயிட்ட போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கைகேயிட்ட போய் நாளைக்கு யாருக்கு முடிசூட்ட போகிறாங்கன்னு தெரியுமா, ராமருக்கு முடிசூட்ட போகிறாங்க, தசரதன் மைந்தனான ராமருக்கு முடிசூட்ட கைகேயி சொல்கிறாங்க, ராமருக்கு முடிசூட்ட போகிறாங்க, உன் பையன் பரதனுக்கு சூட்டாமல் ராமருக்கு முடிசூட்டுறாங்க, இதை எப்படி நீ ஒத்துக்கிற அப்படின்னு அவங்க மனசை கலைக்கிறாங்க. இல்லை இல்லை, என் மகனும் என் மகன் தான் அப்படின்னு சொல்லி கைகேயி சொல்கிறாங்க. இதை திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட பேசி பேசி கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மனசை கரைச்சி ஒத்துக்க வச்சிடுறாங்க. முன்னொரு காலத்தில் தசரதன் தேரோட்டிட்டு போகும்போது ஒரு ஆபத்தான நிலைமையில் கைகேயி அவங்கள காப்பாற்றினாங்க. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ தசரதன்ட்ட அந்த 2 வரத்தை கேள். அப்போ 2 வரம் கொடுத்துருந்தாங்க. அந்த வரத்தை நீ கேளு. என்ன வரம்னா, முதல் வரம் ராமர் முதல் வரம் பரதன் அரசாள வேண்டும். 2ஆம் வரம் ராமர் 14 வருடம் காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி கைகேயி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப சொல்லி இந்த மண்டோதரி ஆகப்பட்டவள் கைகேயை ஒரு வழியாக சம்மதிக்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் வருது. எல்லாரும் வசிஷ்டர் அனுப்பிச்சி விட்றாரு, போய் தசரதனை போய் கூட்டிடுவான்னு. சுமந்திரன்னு தேரோட்டி விட்டு தசரதனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. சுமந்திரன்னு போய் பார்க்குறாங்க. தசரதன்கிட்ட கைகேயி இந்த வரத்தை கேட்குறாரு. கைகேயிட்ட வரத்தை கேட்கும் போது என்ன ஆகுது, கைகேயி தசரதன் பார்க்குறாரு. இந்த 2 வரத்தை கேட்குறாங்க. இந்த 2 வரத்தில் உன் பையன் பரதன் வேணாலும் நாடு ஆளட்டும், அதுக்கு பிரச்சனை இல்லை, அவனும் என் மகன் தான், அவன் ஆளட்டும், ஆனால் ராமர் காட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கைகேயி ஒத்துக்கவே இல்லை.
அவள் அப்படியே வந்து தலைவெளி கோலமாகி ரொம்ப அழுது மயங்கி இது பண்ணுறாங்க. ஒன்று என்ன ஆயிடுது, தசரதன் வந்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. உடனே வந்து ராமர் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கார். கோயிலுக்கு போயிட்டு பட்டமளிப்பு விழா ஏற்கிறதுக்கு முன்னாடி அவரோட பிரியமான தாயான கைகேயை வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வராங்க. ஆசீர்வாதம் வாங்க வந்தால் தசரதன் வந்து ரொம்ப அழுது புலம்பி அவர் பார்க்கவே இல்லை இந்த ராமரை. அப்போ வந்து சொல்கிறாங்க, கைகேயி வந்து சொல்கிறாங்க, அப்பா வந்து உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்ல சொன்னாங்க. என்ன தகவல் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி வந்து நீ வந்து தந்தை ஆணையிட தாய் அதை சொல்ல தமையன் அதை கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலாவது வந்து கடல் சூழ்ந்த உலகை வந்து பரதன் ஆள வேண்டும். நீ காடு நகரமெல்லாம் சுற்றி திரிந்து 7 ஆண்டுகள் காடுகளில் சுற்றி திரிந்து நீ திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ உடனே என்ன சொல்ல, ஏன் எதுக்கு எதுவுமே கேட்கலையாம். உடனே போய் இந்த ராமர் என்ன பண்ணிட்டாரு, காவி உடை தரித்து காட்டுக்கு கிளம்பிட்டார். போய் அம்மாட்ட போய் சுமத்திரட்ட கோசலைகிட்ட போய் சொல்லிட்டு வருவான்னு போகிறாங்க. கோசலை அழுது மயங்கி எல்லாரும் யாராச்சும் விடுவாங்களா, இந்த மாதிரி ராஜா ஆக வேண்டியவர் வந்து காட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் விடுவாங்களா, விடல. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, லக்குமணர் ரொம்ப அவரோட பிரியமான தம்பி லக்குமணர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. அவரை கூல் டவுன் பண்ணி, தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது, இது விதியோட பயன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லக்குமணர் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது, இது விதியோட பயன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லக்குமணனோட அம்மா வந்து சுமித்திரை வந்து சொல்கிறாங்க, நீ ஏன் வந்து அவருக்காக வந்து கவலைப்படுற, ராமர் வந்து சடமுடி தரித்து நீ போனார்னா நீ அவருக்கு பின்னாடி செல், நீ ஏன் ராஜா உடை அணிந்து நீ இங்கே இருக்கிற, நீ பின்னாடி அவர் கூட வந்து துணையாக போகணும், அவரை வந்து அவர் கூடவே நீ தான் இருக்கணும், ராமர் இருக்கும் இடம்தான் உனக்கு அயோத்தி, ராமர் தான் உனக்கு தந்தை, ஜனகனின் மகள் சீதை தான் உனக்கு தாய் அப்படின்னு சொல்லி லட்சுமணனை வந்து ராமர் கூட வழி அனுப்பி வைக்கிறாங்க. சீதா கிட்ட போய் சொல்கிறாங்க. சீதா வந்து என்ன சொல்கிறாங்க, கோசலை வந்து நானும் உன் கூட வரேன்னு சொல்கிறாங்க. அப்பா வந்து முடியாமல் இருக்காரு, அவருக்கு பணிவிடை செய்யறது தான் ஒரு தாயாகப்பட்டவளோட கடமை அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. சீதைகிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அப்பா சொல்லியிருக்காங்க, நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா வந்து இல்லை நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமர் சொல்கிறாரு, இல்லை நீ வந்து அம்மா அப்பாவுக்கு துணையாக வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா வந்து இப்போ தான் அம்மாட்ட சொன்னீங்க கணவருக்கு பணிவிடை செய்கிறதா ஒரு மனைவியின் கடமைன்னு, அந்த பணியை நானும் செய்கிறேன், ராமர் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி, நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்கள் கூடையே தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி காட்டுக்கு போகிறாங்க. சுமத்திரன் தேரை ஓட்டிட்டு போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே தேர் திரும்பி வந்துடுது. எங்கள் மகன் எப்படி திரும்பி வந்துடுவானோன்னு தசரதன் வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. மகன் வரவே இல்லை. அவர் மகனை நினைத்து அழுது அப்புறம் உயிர் துறந்துடுறாரு. இதுதான் வந்து ராமர் வந்து காட்டுக்கு போன கதை. நன்றி, வணக்கம்.